ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ரைடு சில்லி இட்லி ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஸ்நாக்காகவும் டிஃபனாகவும் சாப்பிடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 5 இட்லி எடுத்திருக்கேன். இதை சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா எண்ணெயை பொரிக்கிற அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இட்லி துண்டுகளை இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். கொஞ்சம் நமக்கு கிறிஸ்பியாக இருந்தால் போதும். ஓவராக கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு ப்ரௌனாலாம் ஃப்ரை பண்ண தேவையில்லை. 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி எல்லாம் மீந்து போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் இந்த வெறுமனே பொரிச்சு எடுக்கிற இட்லியே பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வெறும் உப்பு மிளகா பொடி போட்டு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி கொடுக்கலாம். நல்லா டேஸ்ட் இருக்கும் இது. இப்போ இந்த பதத்தில் இருந்தால் போதும். நம்ம எல்லா இட்லிகளையும் பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா அதே பேன்லேயே எண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம், இதை இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், கொஞ்சம் பெருசாக. அதை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கிற மாதிரி இருந்தால் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டை. இது எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம குடைமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் குடைமிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு எண்ணெயில் வதக்கி விட்டுக்கணும். நம்ம சேனலை பார்த்துட்ருக்கிற புது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால், சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆன்ங்கிற ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ். அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ரெட் சில்லி சாஸ் சேர்க்குறேன். ஏன்னா நான் தனியாக மிளகாய் தூளோ இல்லை பச்சை மிளகா அந்த மாதிரி எதுவும் சேர்க்கலை. அதனால் காரத்துக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சாஸ் எல்லாம் சேர்க்காமல் செய்யணுன்னா தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிட்டு காரத்துக்கு மிளகாய் தூளும் பிஞ்ச் கரம் மசாலாவும் சேர்த்து செய்யுங்க. அதுவும் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்லேயும் செய்கிறதுக்கு. அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே இட்லியில் உப்பு இருக்கும், அதனால் தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது குக் பண்ணுற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், நிறையா வேண்டாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு நிமிஷம் போல் குக் ஆகட்டும். ஒரு நிமிஷம் கழித்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இட்லி துண்டுகளை அதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக எல்லா சைடும் ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கிறிஸ்பியாக கொஞ்சம் ஜூஸியாக சாப்பிடவே இந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் தட்டு நிறையா வச்சு கொடுத்தாலும் சரி, நிமிஷத்தில் காலி ஆகிடும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மேலே கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலைகளை தூவிட்டீங்க அப்படின்னா நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த ஃப்ரைட் சில்லி இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.